ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நான் உங்கள் எஸ்பி டுடி சேனலோடைய ஓனர். இப்போதைக்கு நான் சொல்ல வரது என்னென்னா, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தத்தாதே இந்த எமௌண்ட் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்குது. வாங்க மச்சான் வாங்க, உங்கள் வழியை பார்த்து நான் அப்படியே போயிடுங்க, இல்லைன்னா சாவடி தான். யோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், பழக்கதோஷம் என்னை மன்னித்து விடுங்கள். இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, திங்கட்கிழமை ஆனால் ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். தினைக்கும் வீடியோ போடுவேன், அது வேறு விஷயம். திங்கட்கிழமை வர வீடியோ மட்டும் என்னுடைய கிவ்அப்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். வாரம் தர வேண்டிய கிவ்அப்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அது வந்து திங்கட்கிழமை ஆனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து என்னோடய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை போய் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே வேணாம், ஸ்கிப்பே பண்ணாதீங்க. முதல்ல முழுசாக பாருங்கள், நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க. அதுக்கப்புறம் ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொல்ல வரது என்னென்னா, இதோ இன்றைக்கி வரப்போகுது. இன்றைக்கி இப்போ இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த சீசன் வந்து ஓப்பன் ஆக போகுது. இந்த சீசன் ஓப்பன் ஆனதும் அடி தூள்லாம் அப்படி அடி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படியாச்சும் முடிச்சே ஆகணும் கண்டிப்பாக. 1200 சூப்பர் தான், சூப்பராக இருக்குது. இதை வந்து முடிச்சே ஆகணும். இப்போ வரப்போகுது இன்னும் அரை மணி நேரத்தில். அதுக்காக தான் நான் வந்து உள்ளாரே வந்தேனே. இந்த ஈவெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளாரே வந்தேனே. அதனால தான் நீங்கள் விளாடுங்க. இது என்ன ஈவெண்ட்டு, ஏது ஈவெண்ட்டு எனக்கு வந்து முன்னாடிலாம் தெரியாது. மற்ற யூடியூப் சேனல்லாம் சொல்லுவாங்க முன்னாடி தெரியும்னா, எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அது என்னதுன்னு இன்னும் அரை மணி நேரத்தில் தான் எனக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திங்கட்கிழமை மறக்காமல் வீடியோ பாருங்கள். நான் கண்டிப்பாக கிவ் தருவேன். திங்கட்கிழமை வீடியோவை பாருங்கள். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை.